ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ஒரு டாஸ்க் இந்த ப்ரொமோவில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் வச்சுக்க போகிறீங்க, யார்கிட்ட நீங்கள் காண்டாக்டே வச்சுக்க போகிறது கிடையாது இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம். அதை வந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்லணும், யாரை பற்றி வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது அதிகப்படியாக சாண்ட்ராவையும் விக்ரமையும் தாக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக சாண்ட்ராவை பயங்கரமாக தாக்கின விஷயங்கள் நடந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக திவ்யா பேசின விஷயங்களும், வியானா பேசின விஷயங்களும் பயங்கர ஹைலைட்டாக இருந்து, ரம்யா பேசின விஷயங்களும் அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். சாண்ட்ரா எப்படி விஜய் பார்வதியை எல்லாராலும் மறக்க முடியாதோ, அதேமாதிரி வைல்ட் கார்டு என்ட்ரியில் சாண்ட்ரா வந்துட்டு இப்போது யாராலும் மறக்கவே முடியாத ஒரு நேமாக வந்துட்டாங்க. அது வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் அதை கடந்து கண்டிப்பாக சாண்ட்ரா யாரும் மறக்க மாட்டாங்க. அதுவே உண்மையிலேயே வந்துட்டு ஒரு கேம். ஆக்சுவலாக இது நல்ல கேம், கெட்ட கேம், அதை தாண்டி இவங்க ஒரு கேம் விளாண்டுருக்காங்கன்றது தலை தெளிவாக தெரியுது. இங்கே வந்துட்டு அந்த ஒரு டாஸ்க் கொடுத்தோன்னே விக்ரம் ஃபஸ்ட்டு போனோடனே திவ்யா என்னோடய கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு அவங்களுக்கு செட் ஆகலை. ஒன்று, கான்டாக்டில் இருக்கிறது யாருன்னா அரோரா, என்ன தங்க புள்ள, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதை கொடுக்குற புள்ள. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது அவங்க என்ன என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இவங்க அவங்கள பற்றி என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியும். அதனால் அந்த தங்கப்புள்ள அரோரா என்னோடய கான்டாக்டில் இருப்பா அப்படின்னு அவங்கள சொன்னாங்க. திவாகர் வந்துட்டு என்னோடய கான்டாக்டில் இருக்காத ஒரே நபர் வினோத் மட்டும்தான். அவர் நிறைய வாட்டி வந்து கோத்து விட்டுருவார், வேடிக்கை பார்ப்பார். அதே மாதிரி அவர் கூட ஒர்க்கு பண்ணுறதுக்கு வந்தாலும் கூட நான் வந்து நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். கான்டாக்டில் இருக்கிறது யாருன்னா சபரி அப்படின்னு சொன்னார். சபரி வந்து சப்போஸ் சபரி கூட வாய்ப்பு வந்தால் கூட கண்டிப்பாக பண்ணுவோம். ஆனால் வினோத்கிட்ட மட்டும் வாய்ப்பு வந்துச்சுன்னா நடிப்பு இந்த ஹோஸ்ட் பண்ணி எது பண்ணலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப பொங்கிட்டாப்பில். அப்புறம் பிரவீன் யாரை சொன்னார்னா வியானாவை சொன்னார். அவங்க வந்துட்டு ப்ரொஃபஷனலாக வேணால் கான்டாக்ட் இருப்போம், மற்றபடி எங்களுக்கு உள்ள ரெண்டு பேருக்கு செட் ஆகாது. கெவி அதை வந்து லூஸுன்ட்டு முடிச்சிட்டாப்பில். அது ரம்யா வந்து யாரை சொன்னாங்க அப்படின்னா சாண்ட்ராவை சொன்னாங்க. நோ கான்டாக்டில் என்னென்னா நான் பார்க்கும்போது அவ்வளோ அழுதாங்க. அதாவது நான் வந்து கிளம்புறேன் அந்த டைமில் வந்து என்னை பார்த்து அவ்வளோ அழுதாங்க. உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா அப்படின்லாம். ஒரு நாள் முன்னாடி வீட்டில் போய் டிவியில் பார்க்குறேன் பாம்புன்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் என்ன நினச்சி பண்ணிகிட்ருக்கீங்க? பாத்ரூமில் அவ்வளோ விஷயங்கள் பேசுனது எனக்கு அப்படியே பார்க்கும்போது அப்படியே ஹார்ட் ஆகிடுச்சு. இப்போ மற்றவங்கிட்ட பேசும்போது கூட எனக்கு ஒரு வேளை இவங்க சாண்ட்ரா மாதிரி நம்மளை ஏமாத்துறவங்கன்ற அளவுக்கு எனக்கு மைண்ட் வந்து மாறிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவங்க கான்டாக்டில் இருக்க மாட்டாங்க. அடுத்தது சபரி, சாகுற வரைக்கும் சபரி என் கான்டாக்டில் இருப்பார். இப்போ நான் சொல்ல மாட்டேன் உன் பேரை, நான் சொல்ல போகிற திவ்யா பேர் அப்படின்ற மாதிரி சொல்லி முடித்தாங்க. அரோரா வந்து நோ கான்டாக்டில் வந்து பிரவீன் காந்தி, ஏன்னா அவருக்கு எனக்கு வைப்பு பெருசாக செட் ஆகாது. கான்டாக்டில் வந்து விக்ரம் இருப்பார், ஏன்னா எனக்கு கம்ஃபர்டபுள் ஜோன் அவர் தான். நான் அழும்போதெல்லாம் விக்ரம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கேன். ஸோ வெளியே போனதுக்கப்புறம் எனக்கு மனசு உடைஞ்சாலும் நான் விக்ரமுக்கு தான் கால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வியானா யாரை சொன்னாங்கன்னா கான்டாக்டில் இருப்பேன் இந்த அப்சரா. ஏன்னா வெளியில் போய் அவங்க ரொம்ப கஷ்டத்தை கோத்ரூ பண்ணியிருக்காங்க பொழுது, அவங்க அம்மா பேசலாம் நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருப்பாங்களே. அப்போது அப்சரா கிட்ட தான் தங்கியிருக்காங்க பொழுது, அப்சரா கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அப்சரா தான் இது வரைக்கும் உறுதுணையாக இருந்திருக்காங்க போல இருக்குது. அப்சரா கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், நம்பி பேசலாம், அவள் இருக்கிறவருக்கு அந்த விஷயங்கள் அவக்குள்ளேயே தான் இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. பயங்கரமான கிளாப்ஸ் வந்துச்சு. அப்சரா உண்மையிலே நம்ம பாராட்டே வேணும். நோ கான்டாக்டில் யார் இருந்தாங்கன்னா விக்ரம். எப்படி நான் வந்துட்டு ஒருத்தங்க நம்பி இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னோம், அதே மாதிரி இவங்களையும் நான் நம்பி சொல்லியிருக்கேன். ஆனால் நான் இல்லாத நேரங்களில் என்னை பற்றி அதை வச்சே வந்துட்டு பேசுகிறது என்னால் தாங்கவே முடியல. அதனால் வந்துட்டு என்னால் இந்த மாதிரி ஒரு பர்சனை லைஃப்பில் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி முடிச்சிட்டாங்க. வினோத் வந்துட்டு பிரவீனை வந்து கான்டாக்டில் இருக்கணும், எனக்கு அவனுக்கு நிறைய விஷயங்கள் செட் ஆகுது, நோ கான்டாக்டில் வந்துட்டு சொல்லிட்டு ஆரம்பித்து ஒருத்தர்கிட்டே ஒரு நல்ல விஷயத்த சொல்லிகிட்டே வந்தார். இவர்கிட்ட என்ன இருக்குது, திவாகர்கிட்ட முதல்ல என்ன இருக்குது அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு, அதனால் நான் கண்டிப்பாக வந்துட்டு அவர்கிட்ட கான்டாக்ட் வச்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. பிரவீன் காந்தி வந்து யாரை சொன்னார்னா கானாவனத்தோட கவுண்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வந்து இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு, அவ்வளோ சீக்கிரத்தை ஒருத்தவங்க வந்துட்டு டக்குன்னெலாம் வந்து கவுண்டர் கொடுக்க முடியாது, அது வந்து எனக்கு பிடிச்சதுனால அவரை என்னுடைய படம் அடுத்து நான் பண்ணால் கூட கானாவனத்தை நான் கான்டாக்ட் பண்ணுவேன். நான் கான்டாக்ட் இல்லாத ஆள்னா திவாகர். ஏன்னா அவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் இருக்குது பெருசாக, என்னென்னா நம்பிக்கை. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிடிக்காத விஷயம் அடுத்தவங்க சொல்கிறத கேட்கவே மாட்டார். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேனோ அதை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அது முற்றிலும் தவறு. அதனால் நான் வந்துட்டு படத்துக்கு கூட கூப்பிட மாட்டேன்ற மாதிரி முடிச்சு விட்டாப்புல. அப்சரா வந்து வியானாவை சொன்னாங்க, அவள் என் கூட என் லைஃப்லாம் இருப்பா, அவளை நான் நம்புகிறேன் அப்படி. நோ கான்டாக்டில் வந்துட்டு நிறைய கான்டாக்ட் இல்லாதனால நான் சாண்ட்ரா சொல்கிறேன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சாண்ட்ரா யாரை சொன்னேன்னா நான் கான்டாக்டில் வச்சுக்கிறது அதிகமாக சபரியை சொன்னாங்க. ஏன்னா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு நான் மறக்க மாட்டேன். ஏன்னா வெளியில் போனேன்னா நான் வந்துட்டு பெருசாக நான் வந்து கான்டாக்ட் யார்கிட்டையும் வச்சுக்கவும் மாட்டேன், பேசுகிற ஆளும் கிடையாது. என்னை யாராவது எப்படி கேட்பாங்க அப்படின்னா நீ உயிரோடே தான் இருக்கியா அப்படின்ற அளவுக்கு கேட்பாங்க. அந்த அளவுக்கு தான் நான் வந்துட்டு ஃபோன்லலாம் பேசுகிறது. ஆனால் ஜூன் 2 வந்துச்சுன்னா அதாவது 20 வருஷமாக என்னோடய அண்ணன் நான் தேடிட்டு இருக்கேன். அவர் இறந்து
இப்போ எனக்கு அண்ணன் கிடச்சிருச்சு அது சபரி அப்படின்ற மாதிரி அழுது ஒரு மாதிரி பேசியிருந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. இந்த பக்கம் சபரியும் கண்கலங்கினாப்புல. நோ காண்டாக்டில் வியானா இருப்பாங்க. எனக்கு அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. கெமி வந்து எல்லாருக்கூட நான் காண்டாக்ட் இருப்பேன். காண்டாக்ட் வந்துட்டு வாட்டர்மேன் நோ காண்டாக்ட். ஏன்னா அவர் வந்து பர்சனலாக கனெக்டும் இல்லை, நம்ம சொல்கிறத கேட்குற அந்தளவுக்கு இதுவும் கிடையாது. காண்டாக்ட் வச்சுக்கிறது நான் சபரி ஆல்ரெடி இருந்ததுனால கானாவனத்துக்கிட்ட காண்டாக்ட் வச்சுப்பேன் அப்படி சொன்னாங்க. சபரி வந்து நான் காண்டாக்ட் வச்சுக்கிறது ரம்யா. ஏன்னா அவள் போகும்போது என்கிட்ட பேசவே இல்லை, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. குரூப்பிசம் சொல்லிடுவாங்களோன்னு வருத்தப்பட்டேன். இப்போ நான் தைரியமாக சொல்லுவேன். நோ காண்டாக்ட் வந்து வியானா. ஏன்னா என்ன தான் அவங்கக்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது அதை வந்து நம்ம அதை வந்து கிளாரிஃபை பண்ணாலும் திரும்ப வந்து அதை வந்துட்டு உடைக்கிறாங்க. அதனால் எனக்கு செட் ஆகாது. திவ்யா வந்து காண்டாக்டில் இருக்கிறது நான் ரம்யா. எங்கள் அம்மா சத்தியமாக நான் ரம்யா தான் நினச்சேன். எனக்கு ரம்யா வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் என்கிட்ட அவள் பேசவே இல்லை, அதை பற்றி நான் பேசிட்டேன். ஆனால் நோ காண்டாக்ட் வந்துட்டு சாண்ட்ரா 20 பேரில் தலைகீழாக நின்னாலும் அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசவே மாட்டேன். அதேமாதிரி பார்த்தா கூட நான் வந்துட்டு கண்டுக்காமல் போயிடுவேன். இந்த வீட்டில் வெளியே நான் யாருக்கிட்டேயும் அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பழகிடவே மாட்டேன். இந்த வீட்டில் இப்படி பழகிறல்ல, வெளியே நான் யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரத்தில் பழகிட மாட்டேன். நான் எப்படி நினச்சேன், நான் சாண்ட்ராவை ஒரு எல்டர் சிஸ்டராக நினச்சேன். ஆனால் அவங்க கூட நான் பழகி 2 நாள் கேமை வந்து நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன்றது எனக்கு தெரியுது. அதே மாதிரி இது வரைக்கும் எந்த க்ளோஷரும் கொடுக்கவும் இல்லை. ஆனால் என் மேலே வந்துட்டு ஒரு பெரிய ராங்கான அலிகேஷன் அவங்க வச்சுருக்காங்க. இது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. என்னோட முதுகுக்கு பின்னாடி வந்து குத்திட்டாங்கன்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக பேசி சண்டையாகி அப்புறம் அந்த டாஸ்க் அப்படியே முடிஞ்சது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்துட்டு தாக்கக்கூடிய விஷயங்கள் ஃப்ரம் டே 1லேருந்து வந்துகிட்டே இருக்குது. வியானா வந்தாங்க, சாண்ட்ராவோட முகத்திரையை கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்ன நடந்துச்சோ, அதாவது இத்தனைக்கும் பிக் பாஸ் வந்துட்டு சொல்லக்கூடாத வெளியில் நடக்கிற விஷயங்கள் சொன்னதுனால இப்படி சொல்ல மட்டும் அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம்னா ப்ரொமோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு எனக்கு என்னமோ கார் இன்சிடென்ட்டே வந்துட்டு ட்ராமாவாக இருக்குன்னு தோணுதுன்ற மாதிரி வந்து திவ்யா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனைக்கும் திவ்யா வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க. ஆனால் சாண்ட்ரா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் வச்சாங்க. ஆனால் அது திவ்யாவுக்கு தெரியுது. நேற்று வந்து வியானாவும் ரம்யாவும் அதை போட்டு உடச்ச உடனே அவங்களுக்கு செம்ம காண்டாயிட்டாங்க. நான் வந்து ஒரு எல்டர் சிஸ்டராக தான் நினச்சிட்டு இருந்தேன். அவங்க எப்படி இந்த வந்து சொல்லுவாங்க, அப்போ அவங்களோட புத்தி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போத்துலேருந்து மாறினவங்க. இப்போ வந்து எனக்கு இவங்க கார் இன்சிடென்ட் கூட வந்து ட்ராமாவாக தெரியுது, விக்ரம் கிட்ட பேசுறது கூட ட்ராமாவாக தெரியுது. அவங்க வந்துட்டு அதே மாதிரி வியானாவும் சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு என்னது அவங்களுக்கு மட்டும்தான் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் தான் ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் தான் உலகம் இருக்குது, இன்னமும் நம்மளாம் வந்து அண்ணாதைங்க மாதிரி வந்து அவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தேவைன்னா ஒருத்தவங்க கூட இருக்கவும் செய்வாங்க, அவங்களுக்கு தேவைன்னா கூட இருக்கவங்கள காலி பண்ணவும் தயங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க பயங்கரமான மோசமான ஆளுன்ற அளவுக்கு வந்துட்டு பேசிகிட்டே இருக்காங்க. சாண்ட்ராவை பற்றி எல்லாருமே கஷ்டமாக தான் இருக்குது. இதில் என்ன கொடுமைனா, சரி அவங்க வந்து ஃபினான்ஷியலாக வந்து ப்ராப்ளம் சொல்லிட்டு தான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. சரி போகும்போது அந்த பணப்பட்டியாவது எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. சரி அவங்க வந்து ஒரு விஷயம் இந்த கேமில் பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயம் அந்த பணம் கூட இப்போ வந்து வினோத் எடுத்துட்டாக ஒரு தகவல் வந்துருச்சு. அப்படின்னும்போது அவங்க சாண்ட்ரா கண்டிப்பாக அது பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். என்னடா இது, நம்ம நம்ம கணக்கு பண்ணி இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ அடி மேலே அடி விழுந்துட்டுருக்கு. இதை எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது கர்மா, விஜய் பார்வதிக்கு அவங்க பண்ண விஷயத்துக்காக தான் இவங்க இந்த மாதிரி அனுபவிக்கிறாங்க. அந்த கார் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் நரமும் சதயமாக இருக்காங்க. உடனே வந்து அவங்க கமருதன்கிட்ட பேசினோடனே இவங்க டக்குன்னு மாறுறாங்க, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க. உடனே அந்த கார் இன்சிடென்ட்டை யூஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்ற மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.